கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 2வது வசனம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இதைத்தான் நாம் தொடர்ந்து படிச்சுப்போம். நிறைய பாவங்களை குறித்து படித்தோம். இன்றைக்கும் ஒரு காரியத்தை குறித்து நாம் படிப்போம். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 21வது வசனம். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். பிறரை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் அப்படி சொல்லியிருக்கு. இதுவும் எகிப்தின் பாவத்துக்குள்ளோடி தான் வரும். பாவம் அப்படி சொன்னால் எல்லாம் பாவத்தையும் கொண்டு போய் எகிப்தில் கொண்டு போய் நுழைக்க முடியாது. இப்படிப்பட்ட பாவம் எகிப்தில் நடந்துச்சா அப்படி சொல்லி பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அது எகிப்தோட சேர்ந்த பாவமா அப்படி சொல்லி. பிறரை அவமதிக்கிறது பாவம் அப்படி சொல்லியிருக்குது. அப்போ எகிப்தில் அப்படிப்பட்ட பாவம் நடந்துச்சா? கர்த்தருடைய வார்த்தைகளை ஒரு மனுஷனிடத்தில் போய் பேசும்போது அதற்கு விரோதமாய் பேசுகிறது தான் அவமதிக்கிறதான காரியம். இப்போ மோசே போய் பார்வோனிடத்தில் எங்கள் தேவனை ஆராதிக்கும்படியா எங்கள் ஜனங்களை அனுப்பிவிடும்படியா எங்கள் தேவன் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னான். பார்வோன் அதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அவர் யார்? நான் இஸ்ரவேலை போக விடேன் அப்படி சொல்கிறான். அதுதான் அவமதிக்கிறதான காரியம். யாத்திராகமம் 5வது அதிகாரம் 2வது வசனம். யாத்திராகமம் 5:2. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். இதுதான் அவமதிக்கிறதான காரியம். தேவன் ஒரு மனிதனை தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அவன் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போகிறான். நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம் அப்படி சொல்லி தான் சொல்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? நான் இஸ்ரவேலை போக விடேன். கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு அவர் யார்? அப்போ ஒரு தெய்வத்தை மதிப்பே கொடுக்கல, அவமதிக்கிறான். ஒரு பயமே இல்லை. அப்போ அந்த அவமதிப்பு கர்த்தருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவமதிக்கிறதான அத்தனை பேரும் நஷ்டம் அடைவாங்க. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நிறைய நஷ்டங்கள் வந்துச்சு. அந்த தேசத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் 10 விதமான வாதைகளை அனுப்பினார். அந்த 10 விதமான வாதைகளில் முதலாவது அவர்கள் நயல் நதியில் இருக்கிற மீனெல்லாம் செத்து மிதக்குச்சு. தேவனை அவமதித்ததான ஒரே காரணத்துக்காக அவனுடைய தகப்பன் தெய்வத்தை ஆண்டவர் அடித்தார். அபி கடவுளை. அந்த நயல் நதிக்கு பேர் எகிப்தில் அபி. அந்த கடவுளை ஆண்டவர் அடித்தார். அந்த நதியில் ஓடுறதான நயல் நதியில் ஓடுற அத்தனை மீன்களும் செத்து மிதக்குச்சு, நாரி போச்சு நதியே. அப்போ அவனுக்கு அதில் நஷ்டம் வந்துச்சு. அவமதிக்கிறது ஒரு பகுதி இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தைகள் அவமதிக்கும் போது நம்மளுக்கு வர நஷ்டம் என்னன்னு நம்ம பின்னால் பார்க்கவே மாட்டோம். அது ஒன்று. அடுத்தது தவக்கலைங்க வந்துச்சு. அதெல்லாமே அவங்க தேசத்தை நாசம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வானத்திலேருந்து நெருப்பு மழை வந்துச்சு. அவர்கள் வயல்வெளி விதைச்சி அறுக்கிற நேரம் அது. அவர்கள் பட்ட பிரயாசத்துக்கெல்லாம் பிரதிபலன் கிடைக்கிற நேரம். வயலெல்லாம் எரிஞ்சு போச்சு. 2வது, மிருகங்களும் முதல் பேரான எல்லா மனிதர்களும் செத்து போனாங்க. அதில் பார்வனுடைய மூத்த குமாரனும் செத்து போனான். அதெல்லாம் அவனுக்கு நஷ்டம். 3 நாள் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் எழும்ப முடியாத அளவுக்கு இருள் வந்து சோர்ந்து போச்சு. ஆனால் இவர்கள் இருந்த அந்த சூசான் அந்த அவங்க நகரத்திலேயே நல்ல வெளிச்சம் இருந்துச்சு. இவங்களுக்கு வர பாதிப்பு இஸ்ரவேலுக்குள்ள இல்லை. அதனால தான் பார்வோன் ஆள் அனுப்பி இஸ்ரவேலுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா பாருங்கன்னு சொன்னான். அவங்களுக்கு இல்லை. இவங்க மட்டும்தான் பாதிக்கப்பட்டுட்டே வந்தாங்க. புழுதிகள் வந்தது, வண்டு ஜாதிகள் வந்தது, பலவிதமான காரியங்கள் இவங்களுக்கு சம்பவிச்சது.
ஆனாலும் கூட இவனுக்கு இருதயம் கடினமாகவே இருந்துச்சு. அவர்களுடைய மந்திரவாதிகளும் அவருடைய அதிபதிகளும் கூட சொல்கிறாங்க, எகிப்து அழிகிறதை எதுவரையிலும் நீ பார்த்து கொண்டிருப்பீர் அப்படி சொல்லி கேட்டாங்க. எகிப்து அழிந்து போகிறத எதுவரையிலும் பார்த்து கொண்டிருப்பீர், அந்த ஜனங்களை அனுப்பிடு அப்படி சொல்கிறாங்க. அவங்கள வெறுத்துட்டாங்க. நடக்கிறதான காரியங்கள் சரீரம் முழுதும் கொப்பளங்களாக வந்துச்சு எல்லாருக்குமே. இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்துச்சு. கடைசியில் அவன் மகன் செத்த பேர் தான் போய் தொலைங்கன்னு விட்டான். யோசித்து பாருங்க. முதலாவது அந்த மோசே போய் அவங்கள்ட்ட எங்கள் ஜனங்களை அனுப்புங்க, நாங்கள் போய் வனாந்தரத்தில் ஆராதிக்கணும், அப்படி அனுப்பலைனாக்கா பூமி அதிர்ச்சி, கொள்ள நோய், பஞ்சம் இதெல்லாம் வரும் தேசத்தில் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் கர்த்தருடைய பேச்சை கேட்க அவர் யாரா, யாரும் கடவுள் அப்படி சொல்லி கேட்டுட்டான். ஏன்னா இவங்க கடவுளுக்கெல்லாம் உருவம் இருக்கும். பூனை ஒரு கடவுள், நாய் ஒரு கடவுள், அப்புறம் முதல்ல ஒரு கடவுள், வண்டு ஒரு கடவுள், பேன் ஒரு கடவுள் அவங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய கடவுள் இருக்கிறாங்க. எக்கச்சக்கமான கடவுள்கள் அவங்களுக்கு இருக்கிறாங்க. சூரியன் கடவுள், அந்த நதி கடவுள், அந்த மாதிரி நிறைய கடவுளுங்க இருக்கிறாங்க. இப்போ மோசையை பார்த்து கேட்குறான், உன் கடவுள் யாரு? என் கடவுளுக்கெல்லாம் உருவம் இருக்கு, இன்னார்னு அவங்க பேர் இருக்குது, உன் கடவுளுக்கு என்ன பேர், அவர் யார்? அதனால தான் அப்படி கேட்டான். இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு அப்பவே அனுப்பியிருந்தா செங்கடல்ல இவனுடைய சகல சேனையும் குதிரைகளும் ரதங்களும் மாண்டு போச்சு. எகிப்தில் இருக்கிறதான குதிரை ரொம்ப விசேஷமானது பாருங்க. சகல சேனையும் ஆண்டவர் அழிச்சு போட்டார். இவன் எதன் மேல் நம்பிக்கை வச்சிருந்தானோ அதெல்லாம் காலி பண்ணிட்டார் ஆண்டவர். பார்வோன் மட்டும் தனியா நின்னான். ஒரே ஒரு காரியம்தான், அவமதிப்பு. தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்றது, அவமதிக்கிறதுனால நமக்கு ஒன் பை ஒன்னா நஷ்டம் வந்துட்டே இருக்கும். நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளை நோக்கி வரும்போது அதுக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறதை பார்க்கிலும் மேன்மையானது உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால தான் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறான், கர்த்தர் சொன்ன காரியத்தை நீ கேட்காமல் நீ கொள்ளையின் மேல் விழுந்து தேவனை அவமதிச்சிட்ட, அதனால் உன் ராஜ்யம் உன்னை விட்டு பிடுங்கப்படும் சொல்லிட்டேன். யோசித்து பாருங்க. கர்த்தர் சொன்ன காரியத்தை விட்டுட்டு கொள்ளையில் பாஞ்சிட்டு கடைசியில் சொல்கிறான், நான் பலி கொடுக்கத்தானே இந்த மிருகங்கள்லாம் கொண்டு வந்தேன் அப்படி சொல்கிறான். பலியை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் கீழ்ப்படிதலும் உத்தமம். பலி என்ன பலி? பலி 1000 செலுத்திக்கலாம், எப்போ ஒன்றா செலுத்திக்கலாம். ஆனால் தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படியாமல் போய் அவரை அவமதிச்சிட்டியே, உன் ராஜ்யம் முன்ன விட்டு போயிடுச்சே. ஒரே ஒரு சின்ன காரியம்தான், உடனடியாக அவனை ஏற்படுத்தி வச்சிருந்த ராஜ்யத்தை பிடிங்கிட்டார் பார்த்தீங்களா ஆண்டவர். நம்மளுக்கு அவமதிப்பு அப்படின்றதே வேற மாதிரி போயிடும். அது நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்தது 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் வரும்போது அந்த நாபால் தாவீதை அவமதிச்சான். 25வது அதிகாரம் 9, 10. தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? பார்வோன் என்ன கேட்டானோ அதே மாதிரி கேட்கறான் பார்த்தீங்களா. கர்த்தர் யார் அப்படி சொல்லி அவன் கேட்டானே, அதே வார்த்தையை தான் இவனும் யூஸ் பண்றான். தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். இப்போ இவங்க யாருடைய நாமத்தில் வராங்க? தாவீதுடைய நாமத்தில் கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறாங்க. தாவீது இவங்களுடைய மந்தையெல்லாம் காட்டில் பாதுகாத்தான். இப்போ அவன் கர்மேல் பர்வதத்தில் மயிர் கத்திரிக்கிறான் ஆடுகளை. பணம் நிறைய கிடைக்கும். நம்ம காட்டில் அலைஞ்சிட்டு இருக்கிறோமே, சவுல் வேறு நம்மளை துரத்திட்டு இருக்கிறான், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லையே, இன்றைக்கி அவனுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அதனால் போய் எதனா ஹெல்ப்பு கேளுங்க, கொஞ்சமாவது உதவி கேளுங்க அவங்ககிட்ட தான் 2 பேர் அமிச்சான். அவங்க வந்து கேட்கும் போது அவன் என்ன சொல்கிறான், யாரா தாவீது? ஈசாயின் மகன் யார்? இந்த நாளில் எஜமானுடைய வேலைக்காரங்க எத்தனையோ பேர் ஓடுறானுங்க, எஜமானுக்கு துரோகம் பண்ணிட்டு எத்தனையோ பேர் ஓடுறானுங்க. நான் சம்பாதித்து நான் கஷ்டப்பட்டதெல்லாம் எடுத்து ஊர் பேர் தெரியாதுன்னு நான் கொடுக்கணுமோ அப்படி சொல்லிட்டான், அவமதிச்சிட்டான். தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. இப்போ அவன் சிங்காசனத்தில் தான் உட்காரல, ஆனால் அவன் ஒரு ராஜாவை கனம் பண்ணணும், அவமதிக்கக்கூடாது.
உடனே என்ன நடந்துச்சு? பட்டயத்தெல்லாம் அவன் கொண்டு கட்டிட்டு வாங்கடா போகலாம். அவன் வீட்டில் ஒரு சுவரில் நீர் விடும் ஒரு நாயை கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 200 பேரை கூட்டிட்டு ஓடிறான். இப்படி வந்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் அவனுடைய மனைவி என்ன செய்தா? புத்திசாலித்தனமா அவள் இவனை தடுத்து நிறுத்தினா. நீ கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிற, நீ போய் இந்த பைத்தியக்காரனை போய் கொல்ல வரலாமா? அவன் ஒரு பைத்தியம், அவன் பேரனோ அப்படிதான் அவனுக்கு இருக்கான், அவனுக்கு ஒரு பைத்தியம் அப்படி சொல்லிட்டு போயிட்டா. அவளுக்கு தேவையானது, தாவீதுக்கு தேவையானதெல்லாம் அவள் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டா. நீ நான் அவனை கொல்லு, அந்த ரத்தப்பழியா மேலே ஏற்காம நீ என்னை தடுத்து நிறுத்தின, கர்த்தருக்கு சோத்திரம்னு தாவீது போயிட்டான். இப்போ அவள் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வரும்போது அங்கே பயங்கரமான விருந்து நடந்துட்டு இருக்குது. பயங்கரமான விருந்து நடக்குது, ராஜபோக விருந்து. 36. அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது, இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. பாருங்க, ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அப்படின்னா எவ்வளவு பணம் வந்திருக்கும் அவன் மயிர் கத்திரிக்கும் போது. ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறது நான் சாதாரண ஆட்டை விட அதோடைய மயிருக்கு தான் அதிகமான விலை போகுமா அந்த நாட்களில். ஏன்னா அதில் தான் அவங்க வஸ்திரங்களை செய்கிறாங்க. அதனால் ஆடை விட மயிர் கத்திரிக்கும் போது செம்ம பணம் கிடைக்கும். அதனால தான் அவன் என்ன செய்தான்? அதை கத்திரிச்சவங்களுக்கெல்லாம் ராஜ விருந்து பண்ணினான். ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து. அப்போ அதில் என்ன பண்ணுறாங்க? அவங்க கழித்து கிடக்குறாங்க, வெறியேறி கிடக்குது. திராட்சாசம் குடிச்சிட்டு போதை தெளியாமல் ஒரு மாதிரி கிடக்குறான் அவன். இப்போ அவனுக்கு நல்லதும் சொல்ல முடியாது, பொல்லாததும் சொல்ல முடியாது. அதனால் இந்த அபிகாயில் என்ன பண்ணான்? அமைதியாக இருந்துட்டான், ஒன்றுமே பேசலை. எல்லாம் விருந்து முடித்து வீட்டுக்கு போயிட்டாங்க. நாபால் போய் படுத்துக்கிட்டாரு. இப்போ பொழுது வெடியுது. பொழுது வெடிஞ்சு அந்த போதெல்லாம் தெளியுது பார்த்தீங்களா? இந்த டைமில் பொண்டாட்டிக்காரி வந்தா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படி சொல்லி கேட்டா. என்ன? நேற்று தாவீது கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வந்துட்டான் உன்னை கொல்றதுக்கு. இருந்தான்னா ஒருத்தரை கூட விட்டுருக்க மாட்டான், நீ ஏன் செத்து இருப்ப? நான் தான் அவனை தடுத்து திருப்பி அமிச்சான். அதை கேட்ட உடனேயும் அவன் இருதயம் அப்படி ஹார்ட் அட்டாக் நின்றுச்சு. படிமா 37. பொழுது விடுந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போல் ஆனான். அவன் இருதயம் அவனுக்குள்ள செத்து அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? இருதயம் ஒர்க் பண்ணும், இப்படியே பட்டக்கு பட்டக்கு பட்டக்குன்னு அடிச்சுட்டே இருக்கும். எதுக்கு? அந்த ரத்தத்தை உள்வாங்கி வெளியே கொடுக்குது. அது ஒர்க் ஆகுறதுனால தான் நரம்புகளில் ரத்தம் ஓடிட்டு கிடக்குது. அது செத்து அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? டக்குன்னு நின்று போச்சு, ஒர்க் ஆகாமல் நின்று போச்சு. இவர் கல்லை போல ஆனார். எத்தனை நாள்? ஏறக்குறைய 10 நாள் கோமாக்கில் போயிட்டார், கோமா ஸ்டேஜில் போயிட்டார். கர்த்தர் இவனை வாதித்ததனால் அவன் செத்து போனானா. அவமதிக்கிற 37 38. கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். பார்த்தீங்களா? 10 நாள் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். மூச்சு பேச்சு காணும். அபிகாயில் பேசியிருப்பா, அது அவனுக்கு சூடு சொன்ன இல்லை, எதுவுமே இல்லை, பதில் கொடுக்க முடியல. அப்படியே கிடக்குறான் கல்ல மாதிரி. கடைசியில் 10 நாள் கழிச்சு உயிர் போச்சு. கொஞ்சம் கொடுத்து அமிச்சிருந்தா, கொஞ்சம் இறங்கி இருந்தா, கொஞ்சம் நஷ்டமான ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. இவன் பெரிய பணக்கான. கர்மேல் பர்வதத்தில் இவன் முடி கத்துறதுக்காக ஒரு தொழிற்சாலையே வச்சிருந்தான். அந்த கர்மேல் பர்வதம் மேலே இவனுக்கு ஒரு இடமே இருந்துச்சு, பெரிய இடம். எவ்வளோ கொஞ்சம் கொடுத்து போயிருந்தான்னா பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். ஆனால் இவன் பணம் இருக்கிற திமிரு, தனக்கு சகலமும் இருக்கிற திமிரில் எப்படி பேசிட்டான் பார்த்தீங்களா? நம்மளுக்கு கொஞ்சம் கர்வமும் 10 காரியங்கள்லாம் இருந்துச்சு வச்சுங்க. அந்த சோதம் கோமராவுடைய பாவம்னு ஆகாரத்திறச்சி, கர்வமும் ஆகாரத்திறச்சியும் சாங்க போங்கமும் தான் அவங்களுடைய அக்கிரமம். நம்மளுக்கு சகலமும் இருக்குது அப்படின்னா கர்வம் உள்ளவங்களாம் மாறிடுவோம். யாரையும் மதிக்க மாட்டோம், எல்லாரையும் அற்பமாக எண்ணிடுவோம். அப்படி எல்லாரையும் அற்பமாக எண்ணும் போது யாராவது ஒரு ஆள் ஒருத்தரை பற்றி சொல்கிறான்னா வேலையை பாரு அவன் கிடக்கிறான் அப்படின்றோம். அதுதான் நாங்கள் அவமதிக்கிறது. அந்த அவமதிப்பு வரும்போது எவ்வளோ பெரிய நஷ்டம் வருது பார்த்தீங்களா? கடைசியில் இவர் எல்லாம் இருந்து கூட அனுபவிக்க முடியாமல் செத்து போயிட்டார். எல்லாம் இருந்து அதான் அவருக்கு அந்த நைட்டு தான் கடைசி ராஜ விருந்து. அன்னைக்கு அதுதான் அவருக்கு ராஜ விருந்து, அது கடைசி. அதுக்கப்புறமா அவர் சாப்பிடவில்லை. ஏன்னா அவர் செத்து கல்ல போலானார். அவர் எப்படி டெய்லியும் சாப்பிட்ருவார்? 10 நாளும் சாப்பிடாம படுத்து 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 படுத்து
கடைசியில் பலவீனமாகி செத்து போயிட்டு பாருங்க, கடைசி விருந்தோட முடிஞ்சு போச்சு. அவமதிப்பு அப்படின்னு சொல்றது சாதாரணமான விஷயம் நம்ம எடுப்போம். அது எகிப்தின் பாவம். அது எகிப்தின் பாவம். அந்த பாவம் அப்படியே இஸ்ரவேலுக்குள்ள பின் வந்துடும். ஏன்னா அவங்க அது உள்ளம் தானே வெளியே வந்தாங்க, எகிப்துக்குள்ளம் தானே வெளியே வந்தாங்க. அந்த பாவத்தை அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கையோட. அப்போ இவங்களுக்குள்ள இந்த மாதிரி அவமதிக்கிறது நிறைய பேருக்குள்ளே வந்துச்சு. அதுவும் பெரிய பெரிய ஆளுங்களுக்குள்ள தான், சாதாரணமான ஆளுங்களுக்குள்ள இல்லை. டாப் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கும் ராஜாக்குள்ள அவங்களுக்கும் இவங்களுக்கும் தான் வந்துச்சு. அது ஒன்று இவன். ரெண்டாவது, நாளாகம புஸ்தகம் 2 நாளாகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும்போது, அந்த மீகா அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆகாப்பும் யோசபாத்தும் சேர்ந்து என்ன செய்தாங்க, ராம்சேஸை பிடிக்க போகிறாங்க. ராம்சேஸை பிடிக்க போகும்போது திடீர்னு என்ன சம்பவிச்சது, 400 பேர் வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. போ நீ பிடிச்சிப்ப, நீ போ அதை பிடிச்சிப்ப, இதை பிடிச்சிப்ப அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ யோசபாத் பார்த்தான், கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதுக்காக கர்த்தருடைய தீர்க்கதரிசி இங்கே யாராவது இல்லையா அப்படி சொல்லி கேட்டாங்க. அப்போ இவங்க 400 பேரும் யார், பகாலுடைய தீர்க்கதரிசிகள். ஒருத்தன் இருக்கிறான், அவன் எனக்கு அகென்ஸ்டாகவே பேசுவான் அப்படி சொல்லி ஆகாப் சொல்கிறான். ராஜா அப்படி சொல்லக்கூடாது, அவனை கூப்பிடுங்க அப்படி சொன்னாங்க. இப்போ மீகாவை கூப்பிட்றாங்க. மீகாவை கூடும்போது மீகா கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா 400 பேரும் தீர்க்கதரிசி இசைவனைப்பாய் சொல்கிறாங்க. இசைவனைப்பா அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஆள் என் பிள்ளையே. நீங்கள் கூட அது அந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்தீங்க தானே, அப்போது அந்த சின்ன பாஸ்டர் என்ன செய்தார், சில காரியங்கள் சொன்னார் எங்கள் ஆவியில் நிறையும் போது. அப்படி சொல்லும்போது அங்கே ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணி அப்படியே தீர்க்கதரிசனம் அடிக்கிறார் ஒருத்தர். அதான் இசைவனைப்பு அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் பேசும்போது அங்கே ஜனங்கள் என்ன நிலவரத்தில் இருக்கிறாங்களோ அப்படி தான் பேசுவார் ஆண்டவர். யாரோ ஒருத்தவங்க ஒரு காரியத்தை சொல்கிறாங்கன்னா அதையே கேட்டு அப்படியே சொல்லக்கூடாது. ரெண்டாவது, ஒரு தீர்க்க தரிசனம் ஒருத்தருக்கு வருது அப்படி சொன்னால் அதை சார்ந்தே மற்றவங்களுக்கு வரும். கேட்டிருக்கீங்களா நீங்கள்? அதே சார்ந்த மாதிரியே வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது. நாம் கர்த்தர் தான் அதை பேசுகிறாரா இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லும்போதே நிதானிச்சுக்கலாம். அவங்க சொல்லும்போதே நிதானிச்சுக்கலாம். அப்படி நம்ம சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனை கடிந்து கொள்ளும், ஒரு மனுஷனுடைய பாவத்தை உணர்த்தும், ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தில் சில மாற்றத்தை உண்டு பண்ணும், பயத்தை தரும். சில நேரங்களில் புது ஆத்மாக்கள் வந்திருந்தால் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி தெய்வம் யாருன்னு நிலை நிற்க பண்ணும், தைரியத்தை தரும். அந்த வார்த்தை விசுவாசத்துக்கு உள்ளதாக இருக்கும், பிரமாணத்துக்கு ஏற்றதாக இருக்கும், தேவனுடைய வசனத்தின் பிரமாணத்துக்கு ஏற்றதாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் வருது அப்படி சொன்னாக்கா அந்த தீர்க்க தரிசனத்தோட வசனம் தான் வரணும், ஆதாரத்தோடு. அதுதான் தீர்க்க தரிசனம். அப்போ நான் வசனத்தோட தீர்க்க தரிசனம் சொல்லிட்டேன்னாக்கா ஆண்டவர் பார்ப்பார், ஆண்டவரே நீர் எழுதின எல்லா வார்த்தையும் தீர்க்க தரிசனம் தான், அதான் நான் சொல்லிட்டேன், அது உம்முடையது, உம்முடைய வார்த்தையை நான் சொன்னேன், அவ்வளோதான், எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு போயிடலாம். வசனம் இல்லாமல் வார்த்தை வருது பாருங்க, அதில் தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அடிபட்டு போயிடுவோம். தீர்க்க தரிசனன்றது வசனத்தோடு தான் வரணும். அப்போ இங்கே மீகாவை கூப்பிட்றாங்க, எல்லாம் இசைவனைப்பாக சொல்கிறாங்க, நீங்களும் வாங்க அப்படி சொல்லிட்டு. ஓகே, அவர் வந்தார். கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவார் அதான் சொல்லுவேன். அங்கே வந்தோடனையும் ஆகாப் கேட்குறான், ராம்சேஸை பிடிக்க போகிறோம், கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவாரா அவன் கேட்டான். அப்போ இவன் என்ன சொல்கிறான், போகிறோம், உனக்கு கர்த்தர் கண்டிப்பாக அந்த ராம்சேஸை கொடுப்பாரு. எத்தனை முறை சொல்கிறேன், எனக்கிட்ட நீ உண்மையை தான் சொல்லணும். அப்போ இந்த 400 பேரும் பொய் சொல்கிறாங்கன்னு இந்த இவனுக்கு தெரியுது தானே. இவன் வந்து போ உனக்கு ஆண்டவர் தருவார் வாய்க்க பண்ணுவார்னு சொன்னவன் என்ன பண்ணியிருக்கணும், இவன் அப்படியா அப்படி கேட்டிருக்கணும். இல்லையா, நான் எத்தனை முறை உனக்கு சொல்வேன், நீ என்கிட்ட உண்மை தான் பேசணும், உண்மையை சொல்லு தேவனுடைய நாமத்தில் அப்படி சொல்கிறான். அப்போ சொல்கிறான் இவன், மெய்ப்பெண்ணாத ஆடுகளை பார்த்து நீ போனால் செத்துருவடா அப்படி சொல்லிட்டான். மெய்ப்பெண்ணாத ஆடுகளை இஸ்ரவேலில் பார்க்குற, நீ போனால் செத்துருவேன். உடனே யோசிப்பா, நம்ம நான் சொல்ல இவன் எனக்கு அகேன்ஸ்டாக தான் சொல்லுவான் அப்படி சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்க நடத்துமா, அங்கே சிதைக்கியான்னு ஒருத்தர் இருந்தான், அவரும் பொய்யின் ஆவியில் நிரம்பி இருக்கிறார். குடுகுடுன்னு ஒடியாந்து கர்த்தருடைய வார்த்தையை சொன்னவனை கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சி
எந்த நேரத்தில் எப்படா என்கிட்ட இருந்து கர்த்தர் உங்ககிட்ட வந்து பேசினார் அப்படி சொல்லிட்டான். 23வது வசனம், 18-23, 2 நாளாகமும் 18-23. அப்பொழுது கெனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்டே வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியா என்னை விட்டு உன்னோட பேசும்படி வந்தது என்றான். பாத்தீங்களா, எந்த வழியா என்கிட்ட இருந்து உங்ககிட்ட வந்தார் ஆண்டவர். எவ்வளவு பாருங்க, அவமதிக்கிறது அதான். இப்ப இவர் தான் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய கம்பி எடுத்து, கெட்டபர கம்பி எடுத்து ஒரு ஆளை போட்டு முட்டி ஆக்ஷனோட காமிச்சாரு. இந்த போல நீ அவங்கள முட்டி தள்ளுவ, இரும்பு கம்பியில முட்டி தள்ளுற மாதிரி அவங்கள முட்டி தள்ளி சாய்ப்ப. இந்த பொய்யை நாவி பாருங்க அவனை எப்படி எல்லாம் வாசப்படுத்துது. ஆக்ஷனோட செஞ்சு காமிச்சான். இப்ப இவன் வந்து என்ன சொல்றான், கர்த்தர் நீ போனா செத்துருவன்னு என்கிட்ட காமிச்சாரு, மேய்ப்பில்லாத ஆடுகள் செதறி போறத நான் பார்த்தேன், நீ இருக்க மாட்டேன், நீ திரும்பி வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டேன். நீ திரும்பி வரமாட்டேன். அதே மாதிரி இவன் ஊருக்குள்ள திரும்பி வரவே இல்லை. ஊருக்குள்ள திரும்பி வரவே இல்லை. அந்த நாபோத்துடைய நிலம் பக்கத்திலேயே இருந்ததான ஒரு குளம் இருந்துச்சு, அங்கே கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அங்கே இவருடைய ரத்தமெல்லாம் சிந்திச்சு, அங்கே தான் இவர் நாய் நக்குச்சு அவர் ரத்தத்தை. அப்போது கர்த்தருடைய வார்த்தையை அவமதிக்கிறது அப்படி சொல்கிறது இதுதான். உடனே அவன் சொல்கிறான், நீ போய் ஒளிந்து கொள்ளும்படியா ரூமுக்குள்ளே போவல, அப்போ தெரியும் என்கிட்ட கர்த்தர் பேசினாரா இல்லையான்னு. கீழே 24. அதற்கு மிகாயா, நீ ஒளித்து கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பா என்றான். நீ ஒளிந்து கொள்ளும் பதுங்கும்படியா உள்ளறைக்கு போவியா, அந்த நாளில் எப்போ ஒதுங்குவான் இவன், எப்போ பதுங்குவான்? இந்த ராஜியா செத்து போயிட்டார் அப்படி சொன்னா சீரியர் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ராஜா செத்துட்டாருன்னா எந்த ஊர் ராஜா செத்தாரோ அந்த ஊருக்குள்ள புகுந்து கொள்ளடிப்பாங்க. சில பேரை அடிமைகளாக பிடிச்சிட்டு போவாங்க. அந்த ஊரில் இருக்கிற நல்ல விசேஷமான பொருட்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க உள்ளே வரும்போது, யோசபாத்து போயிட்டான் யூதா தேசத்துக்கு, இவங்க தான் இங்கே ராஜா இல்லாமல் இருக்காங்களே, ஆகாப் தான் செத்து போயிட்டானே, இப்போ உள்ளே வந்து எல்லாத்தையும் கொள்ளடிப்பாங்களே. அதுதான், நீ உள்ளறையில் போய் பதுங்கும் போது கர்த்தர் எனக்கு பேசினார்னு அறிவே. அப்போ உனக்கு நஷ்டம் வரும், உன் உயிர் போகும், உன் வீட்டில் இருக்கிறவங்க சாவாங்க, உன் வீட்டில் இருக்கிற நல்ல நல்ல பொருளெல்லாம் அந்த சீரியர் கொண்டு போவான். அப்போ தெரியும் கர்த்தர் என்கிட்ட பேசினா, என்னையும் அவமதிக்கிற நீ அப்படி சொல்லிட்டு. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை அவமதிக்கும் போது எவ்வளோ பெரிய நஷ்டம் வருது அப்படின்னு தெரியாது, ஆரம்பத்தில் தெரியாது. பின்னால் நஷ்டம் வரும்போது இதனால தான் நம்மளுக்கு நஷ்டம் வந்ததுன்னு தெரியாமல் போயிடும். நல்லா கவனிங்க, எதுக்காக இந்த நஷ்டம் வந்துச்சுன்னு தெரியாமல் போயிடுமே. பெத்தேல்லேருந்து ஒருத்தன் வரான் இஸ்ரவேலுக்கு, வந்து ஒரு பலிப்படத்தில் நிற்கிறான். அந்த பலிப்படத்தில் இருக்கிறதான அந்த ராஜா என்ன பண்ணான், நின்றுருக்கிற நேரத்தில், பலி செலுத்துகிற நேரத்தில், பலிப்படமே உன் மேலே மனுஷருடைய எலும்பெல்லாம் போடுவாங்க, அதுக்கு அடையாளம் நீ வெடித்து செதறுவேன்னு, புடிங்கள் அவனை அப்படி சொன்னான். அதுதான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பயப்படாமல் அவமதிக்கிறது. அதுதான், புடிங்கள் அவனை. நீட்டின கை அப்படியே நின்று போச்சு, பயந்துட்டான். அவங்ககிட்ட சொல்கிறான், எப்பா தயவுசெய்து ஜோம் பண்ணி எனக்கு பழைய மாதிரி கையை ஆகட்டும் அப்படி சொல்லி. அப்போ இவன் ஜோம் பண்ணான். அப்போது இவங்களுக்கு இந்த மாதிரி வந்த உடனே அவங்க உணர்றாங்க பார்த்தீங்களா, அது உணர்றதான அனுபவம் வந்துச்சுன்னா, நம்ம செய்த தப்புக்கு இப்படி நடந்துச்சோ. அப்போது உடனே என்ன பண்ணோம், அவராக ஜெபம் பண்ண முடியாது. அப்போ தேவனுடைய யாராவது மனுஷர்கள் உண்மையாக பக்தியாக இருக்கிறவங்க ஜெபம் பண்ணி தான் ஆகணும். அவங்க ஜெபம் பண்ணால் மட்டும்தான் இவருக்கு சரியாகும். அவனுக்கு அவன் ஜெபம் பண்ண பேர் சரியாச்சு. உடனே உணர்ந்தான், இல்லைன்னா அவன் கை அப்படியே மறுத்து போயிடுச்சுன்னா என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்க. அவமதிப்பு அப்படின்னா உடனே கிரியை நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தது 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 21வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பை சந்திக்கும்படி போ, இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். இப்போ நாபோத்தை கொன்னுட்டாங்களா? நாபோத்தை கொன்னுட்ட பிறகு என்ன பண்ணுறாரு, இவர் நாபோத்துடைய நிலத்தை எடுக்க போகிறார். யார்? ஆகாப். இப்படி போகும்போது எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் பார் கொலை செய்துட்டு அவன் நிலத்தை அபகரிக்க போகிறான், அதுக்கு முன்னால் நீ இப்போ
அந்த நிலத்தை அவன் அபகரிக்கிறதுக்கு முன்னாலே நீ போய் சொல்லு, எச்சரி அப்படி சொல்லிட்டு. உடனடியாக இவன் போய் வழியில் நின்றுக்கிட்டான். நின்றுட்டு சொல்கிறான், நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ அப்படி சொல்லி கேட்குறான். அப்படி போய் சொல்லியிருந்தா என்ன பண்ணணும்? இவன் பண்ணது யாருக்கும் தெரியாது. இவங்களும் மனைவியும் ரகசியமாக திட்டம் போட்டாங்க. யார்? ஆகாப்பும் இசபேலும் ரகசியமாக திட்டம் போட்டு தான் லெட்டர் எழுதி அனுப்பிச்சாங்க. அது யாருக்குமே தெரியாது. ஆனால் இவன் வந்து சொல்கிறான், நீ திட்டம் போட்டு கொலை பண்ணிட்ட, நீ எடுத்துக்கிட்ட, இவ்வளோ காரியம் பண்ணியிருக்கிறியே, மனம் திரும்பலையா அப்படி சொல்லி கேட்டான். இப்போ என்ன பண்ணியிருக்கான்? ஐயோ எல்லாம் தெரிஞ்சு போச்சே, எல்லாம் தெரிஞ்சு போச்சே, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி போகாமல், என் பகஞ்சனே என்னை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்குறான். இப்படி இருக்கு பார்த்தீங்களா? நான் செய்த அத்தனையும் கண்டுபிடிச்சிட்டேன், என் பகஞ்சன் நீ சத்துரு அப்படி சொன்னான். அதாங்க அவமதிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வரும்போது அவங்கள அவமதிக்கிறாங்க பாருங்க, எப்படி இருக்கும் அது. படிமா 20. அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். பார்த்தீங்களா? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியா உன்னை நீ வித்து போட்டுட்ட. அப்ப பாருங்க, பகஞ்சனே அப்படி சொல்லி கூப்பிட்டான். அறிவுரை சொல்ல வந்தவனே, நீ எடுக்க போறது தப்பு, எடுக்காத, ஏற்கனவே கொலை செஞ்சுட்ட, இனி மனம் திரும்பு. அந்த அந்த நிலத்துக்காகத்தான் நீ அவனை கொலை செய்த, அந்த நிலத்தை விட்டுடு, எடுக்காத. ஆனால் இவன் பகஞ்சனேன்னு சொல்லி போய் அந்த நிலத்தை வேற எடுத்துக்கிட்டான். உன் குடும்பத்தை மேலே பொல்லாப்பு வரும், அது வரும், இது வரும், எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறான். யோசித்து பாருங்க. கர்த்தர் வந்து சாதாரண மாணவர் அல்ல. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவமதிக்கும் போது ஆகாப்புடைய வீட்டில் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை கூட வைக்காமல் எல்லாத்தையும் கொண்டு போட சொல்லிட்டார் ஆண்டவர். எல்லாத்தையும். இப்போ எலியா விட்டதை எலிசா பண்ணான், எலிசா விட்டதை எகு வந்து பண்ணுறான். 3 பேரும் ஒரு காரியம் பண்ணாங்க. இந்த ஆகாப் குடும்பத்துக்காகவே 3 பேரை ஆண்டவர் எழுப்பினார். அதில் 2 தீர்க்கதரிசி, 1 ஒரு ராஜா, ஒரு சேனாதிபதியை ராஜாவாக்கி விட்டார். அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் அவன் காலி பண்ணிட்டு விட்டான். அத்தனை பேரையும் அவன் காலி பண்ணிட்டான். கர்த்தர் நினச்சதெல்லாம் நடத்தினார். அவமதிப்பு அப்படி சொல்கிறது சாதாரணமான பாவம் அல்ல, அது ரொம்ப ஹையாக வருது, பயங்கரமாக இருக்குது. அடுத்தது 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1-2 வாசிங்க. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1-2. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இங்கே என்ன நடந்துச்சு? சீரியர்கள் வந்து, ஆகாப் இருந்த நாட்கள் தான் இது, சீரியர்கள் வந்து முற்றுகை போட்டாங்க. எங்க? அந்த 10 கோத்திரம், யூதா கோத்திரம் இதில் சேர்ந்ததில்லை, அந்த 10 கோத்திரத்தில் வந்து வடக்கு கோத்திரம் அது, அதில் வந்து முற்றுகை போட்டான். சீரியா மேலே இருக்கிறான், அவன் அப்படியே வந்து முற்றுகை போட்டான் 10 கோத்திரத்தையும். இவங்க என்ன பண்ணாங்க? அந்த ஒளிமுக வாசலில் அடைச்சி போட்டாங்க. இவங்களுக்கு வெளியே போனால் தான் பொருளாதாரம். 2வது, தண்ணியெல்லாம் அடைச்சி போட்டான். எல்லாம் தண்ணியும் மண்ணை போட்டு துருத்தி போட்டு மூடிட்டான். இப்போ இவங்களுக்கு தண்ணியும் கிடைக்காது, தண்ணியும் கிடைக்காது. பல காரியங்கள் நடக்குது, பல காரியங்கள் நடக்குது. இப்போ பஞ்சத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு 2 பேர் குழந்தையெல்லாம் அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ போய் இவ்வளோ காரியம் நடக்குது. நம்ம ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் எதுக்கு, என்ன பிரயோஜனம் தீர்க்கதரிசி இருக்கிறதுக்கு? அவங்ககிட்ட ஆள் அனுப்பு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போது தீர்க்கதரிசிக்கிட்ட ஆள் வராங்க. ஆள் வந்து, என்ன அப்படியெல்லாம் நடக்குது, ஊரில் என்ன தான் நடக்க போகுது, கர்த்தர் எதனா சேஃப்டி பண்ணுவாரா, நம்மளை காப்பாற்றுவாரா, காப்பாற்ற மாட்டாரா, ராஜா கேட்குறாரு அப்படி சொல்லணும். அப்போது ராஜாவுக்கு கையிலா கொடுக்குறதான ஒரு அதிபதி வரைக்கும் வந்திருக்கான். ராஜாவும் உள்ளே வந்துட்டான். இப்போ இவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறான். நாளை இந்நேரம் ஒளிமுக வாசலில் 1 மரக்கால் கோதுமை 1 பணத்துக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 பணத்துக்கும் விற்கப்படும் அப்படி சொல்லிட்டு. ஒரு கழுதத்தால் 70 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டு இருக்குது. பைத்தம் பருப்பு கூட கிடைக்காம அந்த இதுக்கு போடுற பருப்பெல்லாம் பயங்கர ரேட்டு போயிட்டு இருக்குது, புறாவுக்கு போடுறது கூட. இப்போ போய் 1 ரூபாய்க்கு 1 மரக்காலம் 2 மரக்காலம் கிடைக்க போகுதுன்னா யார் நம்புவா? இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறார், நாளைக்கு இந்நேரம் அப்படின்னா நாளைக்கு சாயந்தரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த அதிபதி சொல்கிறான், என்னையா
கர்த்தர் வானத்து பலகணிகளை திறந்தாலும் இவ்வளோ கிடைக்காது. அப்போ எப்படி பாருங்க, கடவுளையும் அவன் அவமதிக்கிறான், இவன் வார்த்தையும் அவமதிக்கிறான். படிமா 2வது வசனம். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். பாருங்க, கடவுள் மதகுலங்களை அவருடைய பொக்கிஷங்களை திறந்தா கூட இப்படி நடக்காது. எப்படி ஆண்டவர் பொக்கிஷம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராட்சி அவர் கொஞ்சம் ஆசீர்வதிக்கிறதே நம்மளுக்கு மிகுதியா இருக்குமே, கொஞ்சம் ஆசீர்வதிக்கிறதே மிகுதியா இருக்குமே. எவ்வளோ பெரிய கடவுள், அவரு போய் திறந்தா கூட நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னா அப்போ அவன் எவ்வளவு அவிசுவாசம், ஆண்டவர் விட்டு எந்த அளவுக்கு பின்வாங்கி இருப்பான். கர்த்தருடைய வார்த்தையை அவமதிச்சிட்டான், கர்த்தருடைய வார்த்தையை அவமதிச்சிட்டான், தீர்க்கதரிசி அவமதிச்சிட்டான். இப்போ இவன் சொல்றான், நாளைக்கு விற்கும் போது உன் கண்ணில் பார்ப்ப, நீ அதில் ஒன்றை கூட புசிக்க மாட்ட அப்படி சொல்லிட்டான். இப்போ என்ன நடக்குது, அவன் சொன்ன மாதிரியே நடக்குது. 19, 20. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன், இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசல்லே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். பாத்தீங்களா, ஜனங்கள் அவனை நெருக்கி மிதிச்சு செத்து சாவச்சிட்டாங்க. இப்போ இது அப்படித்தானே நடந்துச்சுன்னு சொல்றானே, அது யாரு? ஆகாப் தான். அவன் செத்துட்டான்னு போய் பிரதானிகள்லாம் சொல்றாங்க, எப்பா நீ நிறுத்தினதானே அந்த அதிபதி செத்துல எல்லாம் மெரிச்சு சாவச்சிட்டாங்க அவனை அப்படி சொல்லிட்டு. அவங்க கிட்ட தான் அந்த ஆகாப் சொல்றான், நேற்று தான் எலிசா சொன்னான் இல்லையா, நீ அதை பாப்பா அதில் சாப்பிட மாட்டான்னு, அவன் தேவனை அவமதிச்சிட்டான் இல்லையா, அதே மாதிரி நடந்துச்சு, அதே மாதிரி நடந்துச்சு. அப்போ அவமதிக்கிறதுன்னு நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், அலட்சியம் பண்ணுறதே அவமதிக்கிற மாதிரி தான். ஆனால் அது எவ்வளோ தூரத்தில் நம்மளை கொண்டு போய் நஷ்டத்தில் விடுது, எவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் நஷ்டத்தில் விடுது. அது மாத்திரமில்லை, அவமதிக்கிறதான அனுபவம் நம்மளை பிரயாணம் பண்ண விட்டுறாது. என்னாகாம புஸ்தகம் 12வது அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. என்னாகாம புஸ்தகம் 12:1-2. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். இவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 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 ஜனங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா இப்போ மீரியாம் ஒரு தீர்க்கதரிசி, மீரியாம் ஒரு தீர்க்கதரிசி அப்படிதான் பைபிள்ல இருக்குது. எப்போ அவ தீர்க்கதரிசி ஆனான்னு யாருக்குமே தெரியாது. பைபிளில் எப்போ கடவுள் அவர்கிட்ட பேசினா, மீரியாம் கிட்ட கடவுள் எப்போ பேசினாரு, பைபிளில் ஆதாரம் கிடையாது. ஆனால் அவள் தீர்க்கதரிசி அப்படி சொல்லி இருக்குது. கடவுள் என்னைக்காவது அவகிட்ட வார்த்தை கொடுத்து ஜனங்களுக்கு பேச சொன்னாரா? தெரியாது. ஆரோன்கிட்ட கர்த்தர் பேசினாரா? இல்லை. மோசைகிட்ட பேசி பேசி தான் ஆரோனுடைய செய்கை நடக்கும், மோசை சொல்லி தான் செய்வான். ஆனால் அவங்களெல்லாம் பிரதான ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் அப்படி சொல்கிறாங்க. இப்போது மீரியாமும் ஆரோனும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, இவர்கிட்ட தான் கர்த்தர் பேசுவாரா, எங்கிட்டலாம் பேச மாட்டாரா, நாங்கள் தான் தீர்க்கதரிசி தானே, இவன் இப்படி பண்ணாமல் அப்படி பண்ணாமல் அவனை அவமதிச்சிட்டான். மோசே ஒன்றும் இல்லை, அமைதி ஆயிட்டான். ஆனால் 2வது வசனத்தில் கர்த்தர் அதை கேட்டார். இப்போ 7வது வசனத்தில் ஆண்டவர் கூப்பிட்றார், ஒருத்தன் தீர்க்கதரிசி அந்த நான் அவங்ககிட்ட முகமுகமாயும் பிரதிச்சமாயும் பேசினதில்லையோ, அவன் என் வீட்டில் எங்கே உண்மையுள்ளவளாக இருக்கிறான், நீங்கள் அவனுக்கு விரோதமாய் பேசுகிறதுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன, இவ்வளோ அவனை அவமதிச்சிங்களே, நான் அவனை தெரிந்து கொண்டேன், நான் ஓடுகிற நாளும் இல்லை இறங்குற நாளும் தேவனால தானே ஆகும், பிரயாசப்படுற நாளும் அல்ல, நான் அவனை இறங்கி பேர் சொல்லி அவனை அழைச்சிருக்கிறேன், நீ அவங்களுக்கு விரோதமாக அவமதிப்பாக பேசுகிறீங்களே அப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார், போயிட்டார். ஆனால் என்ன நடந்துச்சு, மேகமும் போயிடுச்சு. இவங்க 3 பேரையும் ஆண்டவர் கூப்பிட்டார், மோசையும் கூப்பிட்டாரு, மீரியாமையும் கூப்பிட்டாரு, ஆரோனையும் கூப்பிட்டாரு. இவங்க 3 பேரும் ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிறாங்க, பிரகாரத்தில். மேகம் வந்து இறங்கிச்சு, கர்த்தர் பேசிட்டு அவர் போயிட்டார். ஆனால் என்ன சம்பவிச்சது, மேகம் போன உடனேயும் ஆரோன் மீரியாமை பார்க்குறோம், உறைந்த வெண்குஷ்டம் பிடிச்சி கிடக்கிறான்.
அருவருப்பு குஷ்டம். அந்த நாட்களில் வெண்குஷ்டம் பிடிச்சி வெள்ளை வெளியேறுன்னு இருக்கிறா. பார்த்த உடனேயும் ஆரோன் கெதி கலங்கிட்டான். ஏன் இவன் அந்த மாதிரி பண்ண விடலை? ஆரோனுக்கு மட்டும் அந்த 2 பேரும் தானே பேசுனாங்க. ஆரோனும் மீரியாம தானே அவனுக்கு விரோதமாக பேசுனாங்க. ஆரோனு மட்டும் விட்டுட்டு இவ்வளோ மட்டும் காலி பண்ணார். எதுக்கு ஆண்டவர்? ஏன்னா ஆரோன் மேலே கையை வச்சான்னாக்கா அவன் தான் பிரதான ஆசாரியன். பாவ நிவர்த்தி செய்ய முடியாமல் போயிடும். அந்த ஒரே ஒரு இறக்கத்தினால அவன் தப்பிச்சான். ஏன்னா அவர் தான் பாவ நிவர்த்தி செய்வார், பிரதான ஆசாரியனாக இருந்தார். அப்போ அதனால் எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அவங்கள்ட்ட தான் கொண்டு வந்து தரணும். அவர் தான் தலையில் கை வைப்பார், அவங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்வார். அவர் தான் ஆலயத்துக்கு உள்ள வரைக்கும் போகணும், மகா பரிசுத்தலத்து வரைக்கும் அவர் தான் போகணும். இப்படிப்பட்டவன் மேலே கையை வச்சுட்டாருன்னா திடீர்னு 7 நாள் அவர் பாளையத்துக்கு புறம்பே போனார்னு வச்சுக்கோ, எவனா பாவம் பண்ணிட்டு உள்ளே வந்தான் அப்படின்னாக்கா அவன் பாவ நிவர்த்தி நின்று போயிடும். அதனால் கர்த்தர் என்ன பண்ணார்? அவன் புத்தின்னு தக்கணுமே அவனுக்கு செய்யாமல் அவனுக்கு இரக்கம் பாராட்டி வச்சார். இரக்கம் பாராட்டி வச்சுட்டார். ஆனால் மீரியாமை விடலை. மீரியாமை என்ன பண்ணார்? வெண்குஷ்டம் பிடிக்க வச்சுட்டார். இப்போது ஆரோன் பார்த்து கெதி கலங்கி போய் தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி பிண்டம் அழிந்தது போல் ஆனாலே, அழுகி போயிட்டாலே, என் ஆண்டவனே நாங்கள் தப்பு செய்தோம். யாரை சொல்கிறார் ஆண்டவனேன்னு? மோசே கிட்ட சொல்கிறாரு. மோசே உடைய 3 வயசு பெரியவன் யார்? ஆரோன். மீரியாம் அக்கா, ஆரோன் அண்ணன், 3 வயசு மூத்தவன். இப்போ தம்பியை பார்த்து என் ஆண்டவனே அப்படி சொல்கிறான். தப்பு பண்ணிட்டோம், தெரியாமல் பேசி உன்னை அவமதிச்சிட்டோம், பாரு என்ன கெதி ஆயிடுச்சு. அப்போது ஜெபம் பண்ணான் அவளுக்காக அப்படி சொல்லி. மோசே ஜெபம் பண்ணான். மோசே கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணான். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? தன் தகப்பன் பிள்ளையின் முகத்தில் காரி துப்பினால் 7 நாள் வெக்கப்பட்டிருக்கணும் இல்லையா? அதனால் 7 நாள் அவளை பாளையத்துக்கு புறம்பே வச்சு அப்புறம் அந்த வெண்குஷ்டம் போவோம், அப்புறம் உள்ளே சேர்த்துக்கு அப்படி சொல்லிட்டார். தண்டனை கிடச்சி போச்சு. தண்டனை இல்லாமல் தப்பிக்கவே முடியல இவங்கெல்லாம். தண்டனை கிடச்சி தான் தப்புறாங்க. நாம் பேசுகிறோம், அவமதிச்சிடுறோம். ஆனால் தண்டனை வாங்கிட்டு அப்புறம் மனம் திரும்பி என்ன பிரயோஜனம்? அதுதான் எனக்கு நான் பைபிள் படிக்க எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு இருதயமெல்லாம். எப்படி இருந்தாலும் தண்டனை கிடைச்சிது. இதுக்கு எப்படி இருந்தாலும் தண்டனை கிடைக்குதே. தண்டனையை வாங்கி விட்டு நம்ம என்ன பண்ணுறது? அப்புறம் மனம் திரும்பி அழுது புலம்பி என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு எதனா வழி இருக்கா? அதை தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன் மத்தியானத்துலேருந்து. நிறைய காரியங்கள். அப்புறம் ஒரு ஊழியக்காரர் ஃபோன் பண்ணி அவருக்கு என்னென்னு பேசியிருந்தார். என்ன எடுக்க போகிறீங்க? இப்படி எடுக்கிறேன், அப்படி எடுக்கிறேன், இதுக்கு வரல, அதுக்கு இன்னும் ஒன்றும் புரிய மாட்டேன், அவர் மண்டை குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசியம் ஃபோன் பண்ணிட்டு பேசினாங்க. எனக்கு செட் ஆகலை, எதுவுமே செட் ஆகலை. அப்புறம் ஆண்டவர் சமூகத்திலேருந்து தேடி எடுத்துட்டோம், சில காரியங்கள் எடுத்தோம். அப்போது நம்மளுக்கு தண்டனை கிடச்சி போகுது. அந்த தண்டனையை நம்ம வாங்கக்கூடாது, இந்த தண்டனையை வாங்கக்கூடாது. இந்த மாதிரி காரியத்திலேருந்து நம்ம என்ன செய்யணும்? வெளியே வந்து தான் ஆகணும். அப்போது எந்தெந்த காரியத்தை அவமதிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்லித்தரேன். இதெல்லாம் அவங்க அவமதித்ததுனால கிடைச்ச தண்டனை. எந்தெந்த காரியத்தை அவமதிக்கக்கூடாது, இந்த அவமதிப்பை கடைசியில் அதை யார் எடுத்துக்கிட்டா, அதை யார் எடுத்து நம்மளை காப்பாற்றினா அப்படி சொல்லி உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்லித்தரேன். கண்களை மூடுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். எகிப்தின் பாவங்கள் நம்மளை பின்தொடர்ந்து வரும். அவைகளிலிருந்து தேவன் தான் நம்மளை தப்புவிக்க வேண்டும். உணர்வு நமக்கு வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் வராதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும். தண்டனைகளும் நஷ்டங்களும் நாம் அடையக்கூடாது. தண்டனைகளும் நஷ்டங்களும் நாம் அடையவே கூடாது. கர்த்தாவே, இந்த நாட்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளும். இந்த வசனங்கள் எங்களை எல்லாவற்றிலும் தடுத்து நிறுத்தட்டும், காத்து கொள்ளட்டும். தேவ பயத்தை எங்களுக்கு கட்டளையிடும் சுவாமி. கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடி நாம் சோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் சோத்திரம் பண்ணுவோம். நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக சோத்திரம் பண்ணுவோம். எல்லா கணமும் துதியும் மகிமையும் அவருக்கே கூட சோத்திரம் பண்ணுவோம்.